my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, 7th standard maths term 2 chapter 4 geometry தான் நம்ம பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். So chapter 4 geometry term 2. Okay, recap. So triangles na என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். So triangles. A triangle is a closed figure formed by 3 line segment. So 3 line segment na 1, 2, 3. இதுதான் வந்து line. So line segment. It has 3 vertices, 3 sides and 3 angles. So 3 vertices na 1, 2, 3. 3 vertices. A point, B point, C point. Then 3 sides. 1 side, 2 side, 3 side. Next 3 angles. 1 angle, 2 angle, 3 angle. Okay. So this is triangle. So types of triangle based on sides. So based on sides means equilateral triangle. Equilateral triangle is nothing but all the sides are equal. So all the 3 sides, 3 சைடு வந்து ஈக்குவலா இருக்கும். அதனால ஈக்குலேட்டரி ட்ரையாங்கிள்னு சொல்லி நீங்க எழுதணும். ஓகே, சோ 3 சைட்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் 2 சைட்ஸ் ஈக்குவல், 2 சைட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஸ்கெலின் ட்ரையாங்கிள் வந்து 3 சைடுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ஈக்குவலாவே இருக்காது, 3மே டிஃப்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் acute angled triangle, right angled triangle, obtuse angled triangle. acute angle triangle na 90 degree குள்ள வரணும். so 90 degree குள்ள இருந்துச்சுன்னா acute angle triangle. next இது வந்து 90 degree இருந்துச்சுன்னா right angle triangle. next 90 டிகிரிக்கு மேல வந்துச்சுன்னா, so இது 90 degree, இது மேல இந்த மாதிரி வந்துச்சுன்னா, okay, more than 90 degree na obtuse angle triangle. So acute angle triangle na less than 90 degree. right angle triangle na, so இந்த மாதிரி right angle இருக்கணும், 90 degree form ஆகும், அது வந்து right angle triangle. So 90 degree இருந்துச்சுன்னா அது வந்து right angle triangle. obtuse angle triangle more than 90 degree. so இங்க பாருங்க, இங்க angle இருக்கு, so இதுக்கு 90 degree இப்படிதான் இருக்கும், 90 degree இப்படிதான் இருக்கும். அதுக்கு மேல வந்துச்சுன்னா அது வந்து obtuse angle triangle. ஓகே, சோ இது வந்து மேல வருது, மேல வரனால இது வந்து obtuse angle triangle. Try this page number 66. Answer the following questions. Triangle is formed by joining 3 dash points. So triangle நீங்க டிரா பண்ணனும்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் வேணும்? சோ நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் வேணும். பட் அந்த பாயிண்ட்ஸ் வந்து வேற வேற சைடுல இருக்கணும். ஓகே, கொலினியரா இருக்க கூடாது, நான் கொலினியர். சோ நான் கொலினியர்னா இப்படி 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 எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். சோ இது வந்து நான் கொலினியர். கொலினியர்னா 1 2 3 இந்த மாதிரி லைனா இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் கொலினியர். லைனா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொலினியர். பட் நம்மளுக்கு என்ன பாயிண்ட் வேணும்? நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். சோ நான் collinear, COLLINEAR. so we need non-collinear points. okay, so we need non-collinear points, 3 non-collinear points. A triangle has dash vertices. How many vertices? 3 vertices. And dash sides, 3 sides. okay, so 3 sides இருந்துச்சுன்னா அது வந்து triangle. next, a point where 2 sides of a triangle meet is known as dash of a triangle. so என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? vertices of a triangle. so இப்ப என்ன சொல்றாங்க? a point, இது ஒரு பாயிண்ட்னு வெச்சுக்கோங்க. point 2 sides of a triangle, ரெண்டு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஓகே, meet. so இந்த மீட்டிங் பாயிண்ட் என்ன சொல்வீங்க? vertices. இங்க ஒரு vertices வரும், இங்க ஒரு vertices வரும், is known as vertex of a triangle. so VERTEC, vertex of a triangle.
So இந்த 3 pointsக்கு என்ன சொல்லுவீங்க? Vertex of your triangle, vertex. Okay. Fourth one, each angle of an equilateral triangle is of dash measure. So equilateral triangle எப்படி இருக்கும்? Same. Okay. Equilateral triangle is nothing but 3 sides so same. Angle same தான் இருக்கும். Okay. Same. So each angle of an equilateral triangle வந்து எப்படி இருக்கும்? Same இருக்கும். Okay. A triangle has angle measures of 29 degree, 65 degree and 86 degree. Then it is called dash triangle. Okay. So எல்லாமே 90 degree குள்ளதா இருக்கு. 29, 65, 86 எல்லாமே 90 degree. So acute angle. Okay. A triangle has angle measures of 30 degree, 30 degree, 120 degree. Then it is called dash angle. ஒரு angle மட்டும் 90 டிகிரிக்கு மேல வருது. 120 டிகிரி வந்து 90 டிகிரிக்கு மேல தானே. அப்ப என்ன சொல்வீங்க? obtuse angle. Okay. Seventh one, which of the following can be the sides of your triangle? So எது வந்து sides of your triangle வரும்? அதுதான் நீங்க வந்து find பண்ணணும். So greater number என்னது? 14. ஓகேவா? So greater number 14 எழுதிக்கோங்க. Next lesser number என்ன இருக்கு? 5, 9. இது ரெண்டுமே ஆட் பண்ணுங்க. 5 plus 9. So 9, 10, 11, 12, 13, 14. So 14 ரெண்டுமே ஈக்குவலா வருது. அப்போ இதுவும் sides of your triangle வராது. Next second one பாருங்க. Greater number 15. இது ரெண்டும் 7, 7 ஆட் பண்ணீங்கன்னா 14. So greater number பெருசா இருக்கு. Okay. So இங்கேயும் வந்து sides of your triangle வராது. Next greater number என்னது? 4. இப்ப 1, 2 ஆட் பண்ணுங்க. 1 plus 2, 3. So 3 விட greater number பெருசு. அப்ப இதுவும் side of your triangle வராது. Next இங்க பாருங்க. greater number 8. இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. 3 plus 6, 9 வருது. அப்போ நீங்க ஆட் பண்ண ஆன்சர் வந்து கிரேட்டரா இருக்கு, பெருசா இருக்கு. ஓகே. இந்த கிரேட்டர் நம்பரை விட நீங்க ஆட் பண்ண ஆன்சர் பெருசா வருது. அப்போ இதுதான் வந்து can be the sides of your triangle. So this is your answer. Eighth one, Elil wants to fence his triangular garden. So garden இருக்கு, அது எந்த ஷேப்ல இருக்கு? triangular garden. triangle ஷேப்ல இருக்கு, அதுக்கு வந்து அங்க fencing வந்து போடணும். If two of the sides measures 8 feet and 14 feet, then the length of the third side is, so length of the third side வந்து நீங்க find பண்ணணும். So 8 feet and 14 feet இருக்கு, two side. Okay. third side வந்து நீங்க find பண்ணணும். So 11 feet ன்னு சொல்லி எப்படி நீங்க வந்து calculate பண்ணுவீங்க? ரூல் வந்து என்னது? third side விட நீங்க add பண்ணீங்கன்னா அந்த நம்பர் பெருசா வரணும். ஓகே. So third side வந்து இது 14 எடுத்துக்கோங்க. அப்போ இன்னொரு சைடு வந்து இது கூட ஆட் பண்ணீங்கன்னா பெரிய நம்பர் வரணும். So first 8 plus 6 எடுங்க. 8 plus, so first நீங்க 8 plus 11 எடுங்க. ஆட் பண்ணுங்க. 11 plus 8, 19. So இது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 11 plus 8 is equal to 19 வருது. ஓகேவா? So 14 விட 19 பெருசு. So இதுதான் வரணும். நம்ம இதுவும் செக் பண்ணிக்கலாம். 8 plus 6. 8 plus 6 எவ்வளவு வருது? 8 plus 6 is equal to 8, 9, 10, 11, 12, 13, 14. சேமா வருது. அப்போ இது வராது. Next 8 plus 5. 8 plus 5 is equal to 8, 9, 10, 11, 12, 13. So 13 வருது. இதுவும் வராது. Next ஃபோர்த் ஒன்ல அவங்க ஆப்ஷன் வந்து 22 கொடுத்துருக்காங்க. இதுதான் பெருசு, அதனால நீங்கள் 14 எடுக்க முடியாது. ஸோ 22, அதுக்கப்புறம் இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. 14 plus 8, 22. ரெண்டுமே சேம். ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ 11 feet தான் கரெக்ட். ஸோ அதனால 11 feet எடுத்துக்கோங்க. Ninth one, can we have a more than one right angle triangle in a triangle? So ஒரு triangleல 90 degree நிறைய இருக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க. No. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒண்ணுதான் இருக்கும். சோ எப்படி வரும் சொல்லுங்க பாக்கலாம். இங்க பாருங்க, இங்க நான் டிரா பண்றேன். சோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்.
ஓகே, இங்க வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, 90 டிகிரி. அப்போ இங்க வந்து எவ்வளவு வரணும்? இங்க 45 டிகிரி, இங்க 45 டிகிரி, இங்க 45 டிகிரி, இங்க 45 டிகிரி வந்தாதான் உங்களுக்கு 180 டிகிரி வரும். சோ ஒரு ட்ரையாங்கிள்ல மூணுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் வந்து ட்ரையாங்கிள். அதனால மோர் தென் 90 டிகிரி வரவே வராது. ஒன்லி 190 டிகிரி தான் வரும். No, because sum of three angle is 180 degree. Tenth one, how many obtuse angles are possible in a triangle? So ஒரு ட்ரையாங்கிள்ல obtuse angle வந்து எவ்வளவு வரும்னு சொல்லி கேக்குறாங்க. only one. Okay, only one, only one. ஏன்னா வந்து ஒன்னு மட்டும்தான் obtuse angle வரும், மீதி எல்லாமே acute angle வந்தாதான் உங்களுக்கு 180 டிகிரி வரும். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க, 120 டிகிரி, இது வந்து obtuse angle வச்சுக்கோங்க. மீதி வந்து எவ்வளவு வந்திருக்கு? 90 டிகிரிக்குள்ள தானே வந்திருக்கு, 30 டிகிரி 30 டிகிரி. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி வரணும். சோ 120 பிளஸ் 30 டிகிரி 150 டிகிரி, 150 பிளஸ் 30 180 டிகிரி. அப்போ ஒன்னு மட்டும்தான் வரும், மீதி எல்லாமே சின்னதா தான் வரணும். அப்பதான் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். சோ only one. In a right angle triangle, what will be the sum of other two angle? So in right triangle, so right triangle ஒன்னு வந்து 90 டிகிரி, அப்போ மத்தது என்ன இருக்கும்? கண்டிப்பா அதுவும் 90 டிகிரியா தான் இருக்கணும். சோ ஒன்னு வந்து 90 டிகிரி, மீதி ரெண்டு ஆங்கிள் என்ன வரும்? 45 டிகிரி 45 டிகிரி, ரெண்டுமே ஆட் பண்ணீங்கன்னா 90 டிகிரி. சோ இங்க பாருங்க, 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரில 90 டிகிரி ரைட் ட்ரையாங்கிள் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் ஆன்சர்? 90 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் 12th one, is it possible to form an isosceles right angle triangle? சோ நீங்க வந்து ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஐசோஸ்லஸ்னா என்னது? டூ வந்து சேமா இருக்கணும், டூ சைட் சேமா இருக்கணும், இல்லைன்னா டூ ஆங்கிள் சேமா இருக்கணும். ஓகே, ஒன்னு வந்து அவங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க, ஒன்னு வந்து 90 டிகிரி. அப்போ மீதி ரெண்டு எவ்வளவு வரணும்? 45 45. சோ 90 டிகிரி 45 டிகிரி 45 டிகிரி. Okay, yes, so answer is yes. Okay, so one angle is 90 degree, other two angle 45 degree 45 degree. Okay, so students try this. நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்பல்சரி இது வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ சொல்லுங்க. So thanks for watching this video. Thank you so much. Bye.